நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு 2 போட்டியாளர்கள் வந்தாச்சு, சஹானா அண்ட் வெனிலா. ரைட், ஃபைனல் ரவுண்ட் ரூல்ஸ் சொல்ல மச்சான். ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட 7 கேள்வி கேட்பாரு மகேஷ். அதில் சரியா யார் பதில் சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர். பக்கி முண்டம் வெண்ணிலாவை பார்த்து பேசாத, டங்க் ஸ்லிப் ஆகுது, வேற எங்கேயா பார்த்து பேசு. என்ன பேசணும்? யார் அதிகமான கேள்வி பதில்? ஓகே, 7 கேள்வி உங்ககிட்ட கேட்பாரு மகேஷ். யார் அதிகமா பதில் சொல்றாங்களோ, யார் அதிகமான கேள்விக்கு பதில் சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? அதே மாதிரி எந்த பதில் தெரிஞ்சாலும் இந்த பாலை வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாலை டக்குன்னு எடுத்துடணும். யார் எடுத்தாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரியலனா கூட அவங்கள பதில் சொல்ல விடாத மாதிரி நீங்க இழுத்து ஸ்ட்ரகிள் பண்ணலாம். புரியுதா? ஓகே, அவங்கள ஸ்ட்ரகிள் கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேவா? அது பாட்டு இழுத்து போட்டோன்னு பீச்சில் நாய் வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருந்தேன்னா அவரை போடுவேன். பார்த்துக்கா. ஓகே, ரெடி? இறுதி சுற்றுலா உங்களுக்கான முதல் கேள்வி. எந்த வைட்டமின் குறைபாட்டினால் முடி உதிர்வு உண்டாகிறது? ரெடி ரெடி ரெடி. வா 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 வெண்ணிலா, வா 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 கிட்ட வா. சுத்தம் இல்ல, ஒரு என்கரேஜ் தானே. சொல்லுங்க. வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ. நீங்க சொல்லுங்க வெனிலா. வைட்டமின் இ. ஈயா? கொஞ்சம் நெருங்கி வந்தீங்க, ஆனா தப்பு. வைட்டமின் டி என்பது சரியான விடை. அதே மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கணும். தமாசா இப்ப தானே சொன்ன, போயினாகிற கூப்பிட்டா வலி இழுக்கிறாங்க, கீழே வந்துட்டானா இங்க வந்துருமா? சரி, இந்த பால் எடுக்க. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. கருவில் முதலில் உருவாகும் உறுப்பு எது? கருவில் முதலில் உருவாகும் உறுப்பு என்ன மாதிரி சாதாரணமா வந்துட்டு இருக்க, ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம என்ன ஒரு போராட்டமே இல்லையே. சொல்லுங்க. இதயம். இதயம். ட்ரை பண்ணிடலாமா? இதயம் என்பது சரியான விடை. அதான் ஆணவத்துல ஆடாத வை. பதில் தெரியலனா கூட அவளை போக விடாம இழுத்துற. ஓகே ஓகே ஓகேவா? இப்போ கூட பதில் சொல்லிடுச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஈசிஆர் என்பதனுடைய விரிவாக்கம் என்ன? ஈசிஆரா? ஈசிஆர். பிக் பண்ணிட்டாங்க. சொல்லுமா. ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் என்பது சரியான விடை. இதுவரைக்கும் நான் 3 கேள்வி கேட்டிருக்கேன். ஆளாளுக்கு ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இனிமேல் ஒவ்வொரு கேள்வி உங்க 2 பேருக்குமே முக்கியம். கரெக்டாக பதில் சொல்லுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஜல்லிக்கட்டிற்கு பெயர் போன அலங்காநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? அடுத்தா. வெரி குட். மாமா மாமா மாமா. வெரி குட். சொல்லுங்க. மதுரை. அலங்காநல்லூர். மதுரை. மதுரை என்பது சரியான விடை. சகனா, இதுக்கு உங்களுக்கு தெரியுமா ஆன்சர்? மதுரைன்னு தெரியுமா? இல்ல தெரியாது அதனாலும் விடக்கூடாதுன்னு நினைச்சீங்களா? தெரியாது. தெரியாது இல்லையா? உங்களுக்கான அடுத்த கேள்வி. தாவ முடியாத ஒரே உயிரினம் எது? தாவ முடியாது. சொல்லுங்க சகனா. பாம்பு. பாம்பு. தாவ முடியாது. பாம்பு. நீங்க சொல்லுங்க. தாவ முடியாது, எல்லாமே தாவ. ட்ரை பண்றா, உன்னால முடியும். கம் ஆன். நான் சொல்லிட்டேன். எலிஃபண்ட். எலிஃபண்டா? லாக் பண்ணிடலாமா? யானை என்பது சரியான விடை. வெரி குட். இதுவரைக்கும் நான் மொத்தம் 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்க 2 பேருமே 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2 கேள்வி தான். சொல்றதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி. ஓகேவா? ரெடி? உங்களுக்கான அடுத்த கேள்வி. மாம்பழத்திற்கு பெயர் போன தமிழகத்தை சார்ந்த ஊர் எது? எடுத்தாச்சு. சொல்லுங்க. சேலம். சேலம். சேலம் என்பது சரியான விடை. எங்க அம்மா பார்த்தா அடிப்பாங்க. எங்க ஊரு. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? எடுத்தாச்சு. சொல்லுங்க சகானா. 133. 133. எத்தனை குறள்? 1330. 1330னா 133 தான் வருமா? எப்படி? ஆமா. எப்படி? divided by 10. கரெக்ட். மிகச் சரியான விடை சகானா.